வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கேட்கும் இந்த அழகான நேரத்தில் உங்கள் மனதை தூண்டும் சிந்தனைகள், உங்களை மாற்றும் வார்த்தைகள், உங்களுக்குள் இருந்தவற்றை வெளிக்கொணரும் உரையாடல்களுடன் இது உங்கள் அன்புடன் மித்ரன் ஒர்க்ஸ். நான் தான் உங்கள் அன்புடன் மித்ரன். இந்த பயணத்தில் நாம் சேர்ந்து பயணிக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் காண வைக்கும். வாருங்கள் நண்பர்களே, ஒரு நல்ல மாற்றத்தை தொடங்க நாம் ஒத்துழைக்கலாம். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு பழக்கங்களிலிருந்து விடுதலை. நம் வாழ்க்கையில் நம்மை கட்டுப்படுத்தும் பழக்கங்களை எப்படி சமாளிக்கலாம், எப்படி அதை வென்று ஒரு புத்துணர்வு வாழ்க்கையை தொடங்கலாம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் சில பழக்கங்கள் இருக்கின்றன. சில பழக்கங்கள் நம்மை உயர்த்தும், சில பழக்கங்கள் நம்மை உடைத்துவிடும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எந்த பழக்கத்திற்கும் நாம் அடிமையாக கூடாது. நாம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். மது, புகைப்பிடித்தல், புகையிலை, போதைப்பொருள் அல்லது சோசியல் மீடியா என்றாலும் சரி, இது ஒரு சில நிமிட ரிலாக்ஸேஷனில் தொடங்கும். ஆனால் நாளடைவில் அது நம்ம வாழ்க்கையை தானே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீ யார் என்று கேட்கும்போது அந்த பழக்கத்தை யாராவது சொன்னால் அது துரதிர்ஷ்டம்தான். ஒரு பழக்கத்திலிருந்து வெளிவர ஒரு வழிமுறை இருக்குது. அதாவது தள்ளி போடுதல், டிலே த அர்ஜ். ஒரு பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் அதை தள்ளி போடணும், அதாவது தாமதிக்கணும். உதாரணமாக, இன்று ஒரு சிகரெட் பிடிக்கணும் போல தோன்றுகிறதா? அந்த எண்ணத்தை அப்படியே கொஞ்ச நேரம் தள்ளி போடணும். 1 மணி நேரம் தள்ளி வைங்க. போக போக அந்த நேரத்தை அதிகரித்து கொண்டே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்திலிருந்து நாம் விடுபட இயலும். பழைய பழக்கத்தை வெல்ல ஒரு சக்தி தேவை. அதுதான் புதிய பழக்கம். 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு புதிய நல்ல பழக்கத்தை வளர்த்தீங்கன்னா உங்கள் பழைய பழக்கம் மறைந்துவிடும். இது யாருக்கும் சாத்தியமானது, உங்களுக்கும். ஒரு பழக்கத்தால் என்ன நடக்குதுன்னு நேரில் பார்க்கணும். உங்கள் ஊரில் ஒரு GH அரசு மருத்துவமனை இருந்தால் 1 வாரம் சென்று வாலண்டியராக சேவை செய்யுங்கள். ஒரு நோயாளியை பாருங்கள். மது குடித்ததாலோ, புகைப்பிடித்ததாலோ, போதைக்கு அடிமையானதாலோ வாழ்க்கையை இழந்த பலரை பார்ப்பீர்கள். அவர்களின் கண்களிலே அந்த பழக்கத்தின் வலி தெரியும். அது உங்களுக்கு ஒரு பாடம். மனதின் கனமான விழிப்பு உங்களை தட்டி எழுப்பும். தன்னைத்தானே மாற்ற முடியாது என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மாற்றம் மனதிலிருந்து தான் பிறக்கும். ஒரு எண்ணம் வேண்டும், நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். அங்கிருந்து ஒரு கருத்து பிறக்கும். அது ஒரு வைராக்கியம். தீய பழக்கங்களை விட்டு ஒரு புதிய வாழ்வு வாழும் மனமாற்றம். இதுதான் உங்களை அறியாமலே ஒரு ஹீரோவாக்கும். உங்கள் பயணத்தை இப்போது துவங்கலாம். ஒரு முடிவெடுங்க. ஒரு நல்ல பழக்கத்தை இன்றே உங்களுக்கு அறிமுகம் பண்ணுங்க. நாளைய நீங்கள் இன்று நீங்கள் எடுத்த இந்த ஒரு முடிவுக்கு நன்றி சொல்ல போறீங்க. நம் வாழ்க்கையை நாம் உருவாக்கும் பழக்கங்களால் வடிவமைப்போம்.